காலேஜை பொறுத்தவரைக்கும் காலேஜில் டீச்சரோட நிறைய சீனியர்ஸு அண்ட் ஃப்ரெண்ட்ஸு தான் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டிவ் எனக்கு. என் கூட இருந்த குருநாதனாக இருக்கட்டும், குமரேசனாக இருக்கட்டும், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க எல்லாம் தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா கிரிட்டிக்கும் அவங்க தான், எனக்கு எல்லாமே அவங்க தான் வச்சுங்களேன். நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுவாங்க. நல்லா இல்லைன்னா அவங்க டேய் ஏன்னா வேஸ்ட் இது மக்கு மாதிரி இருக்கே அப்படின்னு நானும் செய்வேன் அவங்களும் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலபரேட் ஆரம்பிச்சது. அப்புறம் சீனியர்ஸுக்கிட்ட பேச முடிஞ்சது. அப்போ பண்ண அந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அதுதான் ஆர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பீரியட் அது. அப்போ தான் வந்துட்டு என்னோடய ப்ரொஃபஷன்லேயும் சரி, அந்த ஆர்ட்லேயும் வந்து என்னால் நிறைய தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக முடிஞ்சது. அது ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக சீனியருங்கிட்ட ரொம்ப ஈஸியாக பெரிய ஆர்டிஸ்ட்டோ, சின்ன ஆர்டிஸ்ட்டோ, பெரிய சீனியரோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் என்னால் வரைய முடியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து எல்லோரும் போய் பேச வச்சது. அங்கேருந்து காலேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது லலித் கலா அகாடமியில் மிக்ஸ்ட் ஆஃப் சீனியர், ஜூனியர் எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒர்க் ஸ்பேஸில் வரும்போது தான் வந்துட்டு ஜூனியர், சீனியர் எல்லோரையும் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கைனடிக்ஸ் சுரேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்துட்டு நம்மலாம் சேர்ந்து ஒரு குரூப் ஷோ பண்ணலாம். இந்த குரூப் ஷோவில் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்தேன். எல்லோரோட ஐடியாலஜியும் ஒன்று தான். என்னென்னா எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணுறவங்க தான். கிரிட்டிசிசம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் வந்துட்டு அதை தப்பாக எடுத்துக்காமல், இல்லை ஒரு கோவப்படாமல், ஒரு ஈகோவாக இல்லாமல் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு குரூப் அது. ஸோ காம்படிஷன் இருக்கும், ஜெலசி இருக்காது. ஒரு எல்லோரும் சேர்ந்து வளரலாம், பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் வந்து கைனடிக்ஸ்ன்னு சொல்லி அப்போ தான் நம்மலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு கைனடிக்ஸ்ன்றது ஒரு மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலி 2007 ஸ்டார்ட் பண்ணோம். 10 பேர் இருந்தாங்க. இப்போ 9 பேர் இருக்காங்க.